ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் சீரியல் ஸ்பீக்கர். இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் என்ன நடந்துச்சுன்றதை பார்ப்போம். நேற்று விஜயாவும் பார்வதியும் ஹாஃப் சாரி கட்டிட்டு வெளியே வந்து நின்னாங்க. அவங்கள பார்த்ததும் முத்து ரொம்பவே ஷாக் ஆனார். இவர் இப்படி ஷாக் ஆகிறத பார்த்துட்டு ஸ்ருதியும் ரவியும் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அத்தை ஹாஃப் சாரியில் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. எல்லாம் என்ன இப்படி ஒரு மாதிரி நிற்கிறீங்கன்னு சொல்லி அப்பா திரும்பி பார்க்குறாரு. அவரும் பார்த்துட்டு என்னடி இது கோலம்னு ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாரு. இவங்க எல்லாரும் மொத்தமாக எந்திரிச்சு நின்று அவங்கள குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காங்க. உடனே என்னடா இது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரூம்லேருந்து வெளியே வராரு. ரூம்லேருந்து வெளியே வந்த மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகி அம்மாவை திரு திருன்னு முழிச்சு பார்த்துட்ருக்காரு. என்ன மனோஜ், என்ன ஆச்சுன்னு சொல்லி ரோகிணி வந்துட்டு அவங்களும் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்து, அத்தை இந்த ட்ரெஸ்ஸிங் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நான் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன், நீங்கள் வந்து இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொபைல் எடுத்து அவங்கள ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜயாவும், நல்லா என்னை ஃபோட்டோ எடுத்துக்கோமா, நான் ரொம்ப அழகாக இருக்கேன்ல இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்லி போஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாரும் இப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்பா வந்துட்டு, என்னடி இது கோலம், நீ என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயா, ஏன் என்னாச்சு, எனக்கு வயசு ரொம்ப குறைஞ்சிருச்சா, நான் ரொம்ப அழகாக இருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே, இல்லைங்க, நான் இன்றைக்கி போகிற ஃபங்க்ஷனில் இதுதான் ட்ரெஸ் கோடு, அப்படின்னா என்னன்னு தெரியுமா, எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணுமா, அதைத்தான் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு வந்தவங்க குடுகுடுன்னு ரோகிணியோட செயினை எடுத்து போட்டுக்கிட்டு, இங்கே பாரு இந்த செயின் நல்லா இருக்குல்ல, இந்த ட்ரெஸ்க்கே ஏற்ற மாதிரி இருக்குல்லன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரோகிணியும் மனோஜும் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. இவங்க இந்த செயினை போட்டு வந்ததும் இப்போ தான் ரொம்ப சூட்டாக இருக்குன்னு சொல்லி ஸ்ருதி அவங்கள இன்னும் நிறைய ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்பா சொல்கிறாரு, இந்த கோலத்தோட தயவு செஞ்சு வெளியே போயிடாத, எல்லாரும் என்னென்னமோ பேசுவாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் விஜய் அவங்க ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. முத்து போய் அப்பா கிட்ட, அப்பா நம்ம தெருவில் நிறைய நாயெல்லாம் இருக்குப்பா, அம்மாவை இந்த கெட்டப்போட வெளியே போவேனான்னு சொல்லுப்பான்ற மாதிரி சொல்கிறாரு. விஜய் அவர்கிட்ட பதிலுக்கு, நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு உங்கள் எல்லாத்துக்கும் பொறாமல் நான் இதே கெட்டப்பில் தான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தா முத்து வந்து மீனாவை கூப்பிட்டுட்டு, நாளைக்கு நம்ம வீட்டில் கல்யாணம் விருந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. மீனா நினச்சிட்டாங்க சீதாவோட கல்யாண விஷயம் தெரிஞ்சிருச்சோன்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்னங்க சொல்கிறீங்கன்னு ஷாக்கிங்கில் கேட்குறாங்க. உடனே முத்து, இல்லை நம்ம சக்தியா நல்ல மார்க் எடுத்தாலும் அதுக்காக ட்ரீட்டுன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்படி இருக்கும்போது ரோகிணி வந்து மனோஜை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே போயிட்டு, எனக்கு ஒரு கிளைண்ட்டு வவுச்சர் கொடுத்தாங்க, அந்த வவுச்சரில் பார்த்தா ஃப்ரீயாக ரெசார்ட் புக் பண்ணியிருக்காங்க, நம்ம என்ன எவ்வளோ நாள் வேணால் அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், அங்கே இருந்து அந்த பேக்கேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராவலுக்கு மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. மனோஜும், ஓகே, எனக்கும் இங்கே ஒர்க் டென்ஷன் ரொம்பவே இருக்குது, நம்ம ரெசார்ட் போய் ஸ்டே பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எப்போ கிளம்பலாம் என்னன்ற பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் திடீர்னு, என்ன போகிறதா இருந்தாலும் ஓகே, ஆனால் அம்மா கிட்டே கேட்கணும், அம்மா நம்மளை அலோவ் பண்ணாதான் போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் இப்படி சொல்கிறத பார்த்துட்டு ரோகிணி ரொம்பவே சேட் ஆயிடுறாங்க. ஆனால் மனோஜ் அவங்கக்கிட்ட, நீ கவலைப்படாத, அம்மா ஓகே தான் சொல்லுவாங்க ரோகிணி, காலையில் கூட நீ கொடுத்த செயினை போட்டுக்கிட்டாங்களே, நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாத, அம்மா நமக்கு அனுப்பி வைப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணியும் மனோஜும் பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணிக்கு ஃபோன் கால் வருது. ரோகிணி ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பேசுகிறது யாருன்னு பார்த்தா நம்மளோட கிறிஷ் தாங்க பேசுகிறாரு. அவங்க அம்மா வந்து, நீ எப்போ வர, தம்பி வந்து ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கான், நீ வந்து அவனை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. ரோகிணியும், நான் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் கிட்ட பேசுகிறாங்க. கிறிஷ் சொல்கிறாங்க, உனக்கு என்ன வேணும், நீ என்ன வேணுமோ கேளு, அம்மா உனக்கு வாங்கிட்டு வரேன்னு சொன்னதுக்கு, நீ தாம்மா எனக்கு வேணும், எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருக்குமான்னு சொல்லி கிறிஷ் அவங்க கிட்ட சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு, நீ தயவு செஞ்சு வந்து அவனை பாருடின்னு ரோகிணியோட அம்மா அவங்கள கூப்பிடுறாங்க. ரோகிணி வந்து மனோஜ் கிட்டே, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மனோஜ் சொல்கிறாரு, நான் உன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, உன் கூட பேசுகிறதில்ல, நீ ஃபீல் பண்ணல, அதுக்காக இன்றைக்கி ஃபுல்லாக நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், உன் கூட நான் லஞ்சு சாப்பிட்றேன், இன்றைக்கி ஃபுல்லாக நீ ஏன் கூடவே இருன்னு சொல்லி நீ எங்கேயும் போவேணான்னு அவங்கள நிப்பாட்டி வச்சிடுறாரு. இவங்க எந்த பதிலும் பேச முடியாமல் திரும்பவும் போய் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் எடுத்து திரும்பியும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா இன்றைக்கி என்னால் வர முடியாது, நீ ஏதோ ஒன்று சொல்லி அவன்கிட்ட சமாளிச்சுக்கோ, மனோஜ் என்னை விட மாட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மா, நீ ஏன்டி குழந்தைய இப்படி கஷ்டப்படுத்துகிற, நீ வருவேன்னு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டான், இப்போ நான் என்ன சொல்கிறது, நீ ஏன் சொல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோகிணியும் வாங்கி கிறிஸ் கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் கிறிஸ் ரொம்பவே அடம் பிடிக்கிறாரு, உன்னை பார்க்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா விஜயா வந்து அவங்க போக வேண்டிய ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டாங்க.
அங்கே போனதும் எல்லா ஏற்பாடுகளும் நல்லபடியாக நடந்துட்டுருக்கும். எல்லாருமே பார்த்தா ஃபோட்டோஸ் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜயாவும் பார்வதியும் அங்கே என்ட்ரன்ஸ் ஆகிடுறாங்க. எல்லாரும் கிஃப்ட்ஸை அந்த பர்த்டே பண்ணுறவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் வாங்கி அவங்க ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு போய் வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணிவிட்டு நீங்கள் வரமாட்டீங்க, இந்த ட்ரெஸ் கோடை போட்டு கண்டிப்பாக வரமாட்டீங்கன்றன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த ட்ரெஸ் கோடு உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி அவங்கள பாராட்டுறாங்க. பதிலுக்கு விஜயாவும், எனக்கு இந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப கேஷுவல் தான் அப்படின்ற மாரி அவங்கக்கிட்ட பேசிட்டு, உனக்காக தான் நான் வந்தேன். நீங்கள் என்ன ரொம்பவே எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. உடனே உங்களுக்காக தான் நான் கேக் கட் பண்ணுறது வெயிட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் வந்துட்டீங்கல்ல வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பக்கத்தில் இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இவங்களே இன்டர்வியூ பண்ணுறாங்க. இவங்க தான் மிகப்பெரிய நடன நடிகை. இவங்கள பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆகிட்டேன். இவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுக்குற குரு. இவங்க தான் என்னோட மாஸ்டர்ன்ற மாரி சொல்லி அவங்கள ரொம்பவே புகழ்றாங்க. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இப்பயும் நீங்க ரொம்ப இளமையா இருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்லி அவங்கள ரொம்பவே புகழ்ந்து தள்ளிட்டுருக்காங்க. இப்படி இவங்க பண்ணிட்டுருக்கும்போது, சரி வாங்க டைம் ஆச்சே போய் கேக் கட் பண்ணி செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. எல்லாருமே விஜயாவ பார்த்துட்டு, "அப்படியா நீங்க தான் அவங்களோட குருவா? அவங்கள பத்தி நெறைய சொல்லுவாங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் உங்கள பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு" சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியாது. பார்வதியும், விஜயாவும் சரி நம்ம போய் கலந்துக்கலான்னு சொல்லி கலந்துப்பாங்க. இவங்க ஃபஸ்ட்டு கேக்க கட் பண்ணி விஜயாக்கு தான் ஊட்டுவாங்க. இவங்க ஊட்டுறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு பதிலுக்கு இவங்களும் ஊட்டிப்பாங்க. மாத்தி மாத்தி செலிப்ரேஷன் நடந்துட்டுருக்கும். அப்படியெல்லாம் செலிப்ரேஷன் நடந்துட்டுருக்கும்போது, அந்த பர்த்டேக்காரங்க சொல்லுவாங்க, "விஜயா வந்து ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. அவங்கள வந்து நமக்கு டான்ஸ் சொல்லிக் குடுக்க சொல்லலாம். இங்க எல்லாரும் டான்ஸ் ஆடலாம்." அப்படின்ற மாரி கூப்பிடுவாங்க. பதிலுக்கு விஜயா கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு, "இல்ல, இல்ல இப்ப அதெல்லாம் சரியா இருக்காது. நம்ம எல்லாம் கேக்க சாப்பிடலாம் வாங்கன்ற" மாரி கூப்பிடுவாங்க. ஆனா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து, "ஆமா உங்கள பத்தி நெறைய சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லா டான்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கண்டிப்பா டான்ஸ் பண்ணணும். உங்கள பார்த்து நாங்களும் டான்ஸ் ஆடுறோன்ற" மாரி கட்டாயப்படுத்தி விஜயாவ கூப்பிடுவாங்க. விஜயாவுக்கு டான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சங்கட்டமா இருக்கும். ஆனாலும் வேற வழி இல்லாம இவங்க எல்லாரும் கம்பல் பண்ணுறாங்கன்றதுக்காக விஜயாவும் டான்ஸ் பண்ண போவாங்க. "நீங்க ஆடுங்க. நாங்க எல்லாம் உங்கள பார்த்து ஆடுறோம்ன்னு" சொல்லிட்டு கூட இருக்கிற எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுருவாங்க. விஜயாவும் கொஞ்ச நேரத்திலேயே நல்லாவே டான்ஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. ரொம்ப ட்ரெண்டிங்கில போயிட்டு இருக்க சாங்க போட்டு எல்லாம் டான்ஸ் ஆடி ரொம்ப ஜாலியா அந்த பர்த்டேவ செலிப்ரேட் பண்ணிட்டுருப்பாங்க. ரொம்ப நல்லபடியா செலிப்ரேஷன் நடந்துட்டுருக்கும். இதோட இன்னைய எபிசோட கட் பண்ணிருவாங்க. நாளைய எபிசோட்ல நெறையவே ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது என்ன நடக்குதுன்றத நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடயே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்ட்டா வரும்.